கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் முக்கியமான ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். கிருபையினால் அழைத்த தேவன். நம்முடைய தேவன் கிருபையினால் அழைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கிருபை குறித்து ஒரு 7 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22 வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை. யாரெல்லாம் 24 மணி நேரம் நன்மை மாத்திரமே யோசிக்கிறோமோ நமக்கு விசேஷமான கிருபை. தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ, ஒரு மனுஷன் தீமை யோசிச்சுட்டே இருந்தானாலே கிருபை இழந்து போயிட்டு இருப்பான். நன்மை யோசிக்கும் போது தான் நமக்கு கிருபை. நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் 24 மணி நேரம் நன்மை யோசிப்போம், கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ல அழகா சொல்லலாம். முதல்ல நன்மையை மட்டும்தான் யோசிக்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஒருவேளை வீட்டில் டைரி இருந்துச்சுன்னா ஒரு 7 வசனம் நீங்க வேகமா எழுதி வைத்துக் கொள்ளலாம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை பிடிஎஃப்ல இருக்கு, யாருக்காவது வேணும்னா கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்பேன். என் நம்பரு 9363064181. இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருவேன். முதல் வசனம், நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு. 24 மணி நேரம் நன்மை மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கணும். நன்மை செய்கிறவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள், தேவனால் உண்டாயிருக்கிறார்கள். நன்மை செய்யும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். அதனால நன்மை அப்படின்னாலே யாக்கோபு 2:8 எழுதப்பட்டிருக்கு, உன்னை போல பிறனை நேசி. நாம் நேசிக்கும் போது தான் அன்பு கூறுறன்னு அர்த்தம். நேசிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் நேசிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சில குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க, சில குடும்பத்தில் அம்மா அப்பாட்ட பேசாமல் இருக்காங்க, மாமியார்கிட்ட பேசாமல் இருக்காங்க, வீட்டில் குடும்பத்துக்குள்ள சில குடும்பத்துலலாம் பேசாமல் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தால் கசப்பு இருக்குன்னு அர்த்தம், வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம், வீட்டுக்குள்ள பிரச்சனை கிடக்குன்னு அர்த்தம். மன்னிச்சா மட்டும்தான் எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு வரும். பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரலோகத்தில் போனார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நன்மை செய்யணும்ப்பா, வேற வழியே இல்லை. நன்மை செஞ்சாதான் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள். பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், பல லட்சங்கள் சம்பளம் வரலாம், ஒரு நாள் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே என்ன செய்யன்னு தெரிய மாட்டுக்கு. என் வாழ்க்கையில தான் நான் எல்லா பொசிஷனும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு குடும்பத்துல சின்ன ஒரு காய்ச்சல், சளி, ஒரு வைரஸ் பிரச்சனை, அந்த கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அன்பு கூறணும்னு நினைச்சா கூட உயிர் இல்லை. இதுதான் அந்த கடைசி காலம். நம்ம இருக்கிற நாட்களிலே, இருக்கிற குடும்பத்திலே நம்ம பேசுறதுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதே போல
ஒரு சைடுல மட்டுமே பேசக்கூடாது, 2 சைட்லயும் பேசணும். உன்னை போல பிறனை நேசி. அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்படக்கூடாது, கர்த்தரை அறியாதவங்கள்ட்ட போய் பழகக்கூடாது, விக்கிரகத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தீமையான இடத்துல நிற்கக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நிற்கக்கூடாது, கர்த்தர் பிரியமில்லாத இடத்துல எங்கே இருக்கக்கூடாது. அன்பு கூறணும் அப்படின்ட்டு தேவையில்ல இடத்துல போய் அன்பு கூர்ந்துடக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்துல துஷ்டனா இருப்பாங்க, சில குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தீமைன்னு தெரிஞ்சிட்டுனா விலகி ஓடிடணும். நன்மை செய்யணும், நன்மை யோசிக்கணும். நம்ம நன்மை யோசிக்கும் போது நம்ம இருக்கிற இடம் முக்கியம். அதுவும் கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே வேற வேற இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. நான் நல்லதுதான் செய்ய போனேன், நான் லாக் ஆயிட்டேன் அப்படின்னு. நன்மை செய்யற பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கணும்? முதல்ல நன்மை யோசிக்கணும். நம்ம நன்மை யோசிக்க யோசிக்க நமக்கு கிருபை தான். இன்னைக்கு உள்ள செய்தி என்னன்னா, கிருபை பெற்றுக்கொள்ள நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு யோசனையும் நன்மையா மட்டும்தான் இருக்கணும். தீமையான காரியத்தை யோசிக்க யோசிக்க நமக்கு நஷ்டம்தான். நமக்கு நஷ்டம், நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்து. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு 2 வீலர் ஒரு வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டும் போது நல்லா பார்த்தா மட்டும்தான் ஆப்போசிட்ல என்ன நடக்குன்னு தெரியும். கண்ணில் ஒரு துணியை கட்டிட்டு வண்டி ஓட்டினா முன்னாடி வண்டி தெரியாது, முன்னாடி யாரு போறான்னு தெரியாது. அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. தீமையை யோசிக்கும் போது தவறிடுவான், அவன் எங்கேயாவது விழுந்து கிடப்பான், அவனோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்வான். ஆனா ஒரு மனுஷன் நன்மையை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே போதும், கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்போ ஒரு குடும்பத்துல கிருபையும் சத்தியமும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நன்மையை மட்டுமே யோசிக்கணும். 2வது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14 2வது பாயிண்ட். தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்ப நமக்குள்ள வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாக. அப்ப தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்க 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 நமக்கு ஆசீர்வாதம் தான். அப்ப கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கணும். 2வது, நம்ம இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை எப்பொழுதும் இருக்கணும். வார்த்தையினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 4:15 கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா மாறணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரோ அது எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இப்ப நான்லாம் சொல்ல முடியுமா, 2025 நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுவே ஸ்தோத்திரம் தான். 2008 டாக்டர் சொன்னாங்க இந்த பையன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. கையெழுத்துலாம் வாங்கியாச்சு, 48 மணி நேரம் கழிச்சா ரிசல்ட் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையினால 2025 நான் உயிரோட இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய கிருபை, அவ்வளவுதான். ரவிராஜ் உயிரோட இருக்கிறானா அது தேவனுடைய கிருபை. கொரோனாக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோமா, தேவனுடைய கிருபை. தூங்கி எழுந்திரிச்சு ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்களா, கர்த்தருடைய கிருபை கேட்குறீங்களா, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்களா, கர்த்தருடைய செய்தி கேட்குறீங்களா, இது எல்லாமே தேவனுடைய கிருபை மட்டும்தான். சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கடைசி காலத்துல நம்ம மூச்சு விடுறோமா அது தேவனுடைய கிருபையினால மட்டும்தான். கிருபையின் காலத்துல வாழ்றோம். அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் வீட்டில் 80 வயசு 90 வயசு பாட்டிலாம் சில வீட்டில் இருப்பாங்க, தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க.
அவங்கள நல்லா கவனிச்சாலே போதும். நிறைய வீட்டில் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. சில வயசான தாய்மார்கள், சில தகப்பன்மார்கள்லாம் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. ஏன்னா கவனிக்க ஆள் இல்லை. இப்போ அப்படிப்பட்ட காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா, இல்லை வயசான பாட்டி தாத்தா யாராக இருந்தாலும் அவங்கள கவனிங்க. ஏன்னா சில குடும்பத்தில் இந்த கடைசி காலத்துல நன்மை யோசிக்கிறது இல்லை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய காரியங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற சொந்த பந்தம் அவங்கள்ட்ட நம்ம பேசி உண்மையாக இருந்தால் போதும். பரிசுத்தமாக வாழணும், நீதி செய்யணும், உண்மையாக இருக்கணும், செம்மையான வழியில் நடக்கணும். செம்மையாய் வாழ்ந்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பாங்க, சமாதானத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா தேவனோட வார்த்தை நம்ம இதயத்தில் இருக்கணும். நன்மை செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செலுத்தினோம் என்னை மகிமைப்படுத்தினான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருகணும் அப்படின்னா எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் போட்டுருங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்த சர்ச்சைக்கு போகிறீங்க, எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கிருபை பெருகும். ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4வது பாயிண்ட், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தாழ்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கிருபை. ஆயக்காரன் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? லூக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். அப்ப தாழ்மை, தாழ்த்துறது அப்படின்னாலே தேவனுடைய சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருபை பெற்றுக்கொள்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். பெருமெல்லாம் வேண்டாம்ப்பா. பெருமையை வச்சு ஒரு 1000 ரூபா வாங்க முடியாது, ஒரு 100 ரூபா வாங்க முடியாது, ஒரு 500 ரூபா வாங்க முடியாது. அது வேஸ்ட்டு. பெருமை அப்படின்னா வேஸ்ட்டு. நிறைய வீட்டில் பெருமையை வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஒரு நாள் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. தேவன் கொடுத்த அந்த கிருபையின் காலத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். கிருபையின் காலத்தில் நம்ம போகும்போது நம்ம எப்படி வாழ்கிறோம், பரலோகம் பார்த்துட்ருக்கு. அதனால் காலை வேளையில் சற்று நேரம் இந்த செய்தி கேட்கும்போது ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் கொஞ்சம் பெருமையோடய வாழ்ந்துருப்பாங்க. எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார், எங்கள் ஃபேமிலி என்ன, எங்கள் பேக்ரவுண்ட் என்ன, எங்களுடைய பணம் என்ன, எங்களுடைய செல்வாக்கு என்ன, எங்களுடைய சொந்த வீடு இருக்குது, எங்களுடைய கார் இருக்குது. இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம வாழ்கிறோம். நமக்கு எதுவுமே வேண்டாம். நம்ம உயிரோடு இருக்கும்போது கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்துருவோம். வீணான வார்த்தை வேண்டாம், பெருமையான வார்த்தை வேண்டாம், மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தை வேண்டாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பெருமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பாராம். அதனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஹல்லேலூயா. 5வது 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யாரெல்லாம் அதிகால வேளையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களோ தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமை வெறுப்பதே, எதெல்லாம் தீமைன்னு சொல்லி தெரியுதோ அதெல்லாம் வெறுத்த வேண்டிதான். அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு 1000 ரூபா வாங்க முடியுமா? தீமை அப்படின்னாலே பிசாசு. தீமையை வெறுத்துடணும். தீமைன்னு சொல்லி காலில் புரோரம் போட்டாச்சு அப்படின்னா அது எல்லாம் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். சிம்பிளாக சொல்லித்தரேன். காலையில் நம்ம தீமை யோசிக்கும், அது நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும்.
தீமை அப்படின்னாலே அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்த குடும்பத்தை கொள்ளையடிக்கணும், களவாண்டு சம்பாதிக்கணும், நேர்மையாக சம்பாதிக்க மாட்டாங்க, பொய் பேசி சம்பாதிப்பாங்க. இது எல்லாமே நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம யோசிக்கிற யோசனை அது நல்லது மட்டும்தான் இருக்கணும். அதே நேரத்தில் தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வெறுத்துடணும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அதிக அளவில் யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, நீங்க தேவனுக்காக காத்திருக்கிறீங்க, எந்த ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கல. தேவனோட சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதனால நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்களோ, வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்களோ உங்க மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெருசா வைக்கிறார். தீமை வெறுத்து வாழணும், அப்பதான் அந்த கிருபை. இன்னும் கூட 2 வசனம் இருக்கு. 103ஆம் சங்கீதம் 17, 18 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. 18ஆம் வசனம், அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. சங்கீதம் 33, 18, 19 தமதுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களை மரணத்தின் விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தீமை வெறுத்து நம்ம வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை பஞ்சகாலமா இருந்தா கூட நம்ம வீட்டுல பஞ்சம் வராது. ஏன்னா இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு வாசப்படியில தீமை இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு வாசப்படியில பாவம் இருந்தால் இந்த கடைசி காலத்துல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், தேசத்துக்கு தேசம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்குள்ள பஞ்சம் வரும்போது நம்ம வீட்டு வாசல்ல பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டு வாசல்ல பாவம் இருக்கக்கூடாது, தீமை இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் இயேசு ரத்தத்தினால மட்டும்தான் வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால மட்டும்தான் காக்கப்பட முடியும். இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம், தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் நம்ம மேல அவ்வளவு கிருபை. அப்ப கடைசி காலத்துல வாழ்றோம்ப்பா, நம்ம எந்த அளவுக்கு கிருபை பெற்றுக்குள்ள காத்திருக்கணும். 5வது பாயிண்ட் என்னன்னா தீமை வெறுத்து நம்ம கர்த்தர் பயந்து வாழணும், கிருபைக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. 6வது பாயிண்ட் 130ஆம் சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்கள், 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை மட்டுமே நம்பி வாழணும். எந்த ஒரு மனுஷனையோ இல்ல அம்மா அப்பாவையோ இல்ல பிள்ளைகளையோ இல்ல புருஷனையோ இல்ல சம்பளத்தையோ இல்ல வருமானத்தையோ இல்ல வேலையையோ, சில குடும்பத்துல பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், அதை மட்டுமே அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர், நான் உயிரோட இருக்கிறது கர்த்தரோட கிருபை, அவ்வளவுதான். அப்ப குடும்பத்துக்குள்ள அன்பு கூறணும், அதே நேரத்துல நம்பிக்கை மனுஷன் மேல வைக்காம தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு மேல நம்பிக்கை வச்சுக்குவாங்க, அம்மா அப்பா மேல மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்பிக்கை வச்சு, புருஷன் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பிள்ளை மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு இருக்கிற ஜனம் நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா எல்லாமே கேள்விதான். இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே கேள்விதான்ப்பா. நம்ம சொத்தா, நம்ம வண்டியா, நம்மளுடைய வாகனமா, நம்மளுடைய வேலையா, எல்லாமே கேள்விதான். நம்ம இன்னும் வரக்கூடிய காலத்துல எப்படி இருப்போம் தேவனுக்கு தான் தெரியும். எத்தனை வருஷம் உயிரோட இருப்போம் தேவனுக்கு தான் தெரியும். அதனால சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. வாழ்ற காலத்துல நம்ம என்ன செய்யணும் அதான் நமக்கு முக்கியம். கர்த்தரை மட்டுமே நம்பி இருப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு.
130 சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்களிலே இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்வார். கர்த்தரை நம்பி இருப்பதாக, நம்ம நம்பிக்கை கர்த்தராய் இருக்கும்போது ஆசீர்வாதம். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பு என்று எழுதப்பட்டு, நம்ம எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறோமோ, நம்ம கர்த்தரை நம்பி முறையிட்டு அவருடைய சமூகத்திலே நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும்போது, அப்பா நான் அந்த இடத்துல விழுந்து கிடக்க, என்னை தூக்கி எடுங்கப்பா, நீங்க வந்தா மட்டும்தான் என்னை தூக்கி எடுக்க முடியும். அவரை நோக்கி நாம் உண்மையா கூப்பிடும்போது, நம்ம எந்த சூழ்நிலை விழுந்திருந்தாலும் சரி, நம்மளை தூக்கி எடுப்பார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்வார் என்று, சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்வார். அதனால நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 6வது பாயிண்ட், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். 32 சங்கீதம் 10 வசனம். 7வது பாயிண்ட், அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் எழுதப்பட்டிருக்கு, எங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள், பூமி எங்கும் சாட்சி. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் சதா காலமும் உயிரோடு சொன்ன இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி உயிர் தெழுந்து இன்றும் இதனோட வலது பரிசத்தில் பரிந்து பேசிவிட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம எல்லார் மேலேயும் பரிபூர்ணமான கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்றால், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதிகாலையில் யாரெல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்தீர்களோ, உங்க எல்லார் மேலேயும் பூரண கிருபை தங்கி இருக்கும். 7 பாயிண்ட் நம்ம தியானிச்சிருக்கோம். முதல் பாயிண்ட், நன்மை யோசிக்கும் போது கிருபை. 2வது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 3வது, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், என்னை மகிமைப்படுத்தினார். நம்ம எப்பமெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துறோமோ தேவனை மகிமைப்படுத்திடுறோம். கிருபையானது அநேகரோட ஸ்தோத்திரத்தினால பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. 4வது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. பாவியா என் மேல கிருபையா இரும் என்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட், தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், கர்த்தரை நம்பி இருக்கிறவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். 7வது பாயிண்ட், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பூரண கிருபை நம்ம எல்லாரும் மேலே தங்கியிருக்கும். புதிய நாளுக்காக அதிகாலையில் ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புடன் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுவோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் முத்திரை போடப்படட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தருடைய கரத்திலே அப்போ அவங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை விசேஷமா சகல காலத்தில் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் உங்களுடைய ஜீவனத்தை பண்ணிக்கிறோம். அவங்களோட சிரஸ் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் மூடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தமா நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கத்த தொடுங்க ராஜா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருங்க, சதையான இருதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்லாவியை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து சந்திக்கணும். விசேஷமா எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுக்கையிலே, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசியூவாலே அப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து எந்த குடும்பத்துல மரண தருவாயில் இருக்காங்களோ கர்த்தர் பூரண ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க.
வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, காலவேளையில் டிரைவிங் லைனில் போகிறாங்க, சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் தேவனோட கரத்தில் பண்ணிடும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சகல காரியங்களுமே கர்த்தர் கூட இந்த ஆசிரியர் ராஜா எல்லா கர்த்தருக்கு கூட இருங்க. இரவு நேரத்தில் விசேஷமாக ஜெபித்து படுத்து தூங்கின ராஜா அதிகாலையில் எழும்பி அப்பாவுடைய சமூகத்தில் கண்வழிக்க, இந்த புதிய நாளை கண்டுபிடிக்க, விசேஷமாக காண எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான்ப்பா ஜீவ சுவாசம். இந்த நாளில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், அது உங்களுடைய கரத்தில் இருக்குப்பா. இந்த புதிய நாளிலும் எதை செய்தாலும் நாங்கள் தேவ நாம மகிமைக்கென்று மட்டும்தான்ப்பா நாங்கள் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு அடிச்சோடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உமக்காக வாழணும். அந்த கிருபை தாங்க. தீமையை வெறுத்து நன்மையை யோசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ தேவனோட வார்த்தை எங்கள் இதயத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பமும் விசேஷமாக கிருபையான அநேகரோட ஸ்தோத்திரத்தினால பெருகும் என்று எழுதப்பட்டிருப்பா. கிருபை பெற்றுக்கொள்ள எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை என்று எழுதப்பட்டிருப்பா. தாழ்மை உள்ள அப்பா அந்த சிந்தனை எங்களுக்கு வேணும்ப்பா. பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அப்பா ஆயக்காரன் தூரத்துல நின்று ஜெபித்தது போல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தின் மேல அப்பா உம்முடைய கிருபை வைங்க ராஜா. கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் அப்பா கிருபை வைங்க ராஜா. கர்த்தரை நம்பி இருக்கிறோடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா குடும்பத்தின் மேலும் கிருபைங்க ராஜா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க, பூரண கிருபை ஒவ்வொரு குடும்பத்து மேல வைங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. அப்பா கிருபைக்காக விசேஷம் அந்த புதிய நாளில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வருகிறோம்ப்பா. புது கிருபை வேணும்ப்பா. அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் புது கிருபை வைங்கப்பா. பிள்ளைகள் மேல வைங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கும், உங்களுடைய வல்லம் இறங்கி இருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அந்த சந்தித்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. காலை வேளையிலே அப்பா கற்பத்தை நினைக்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தந்து ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துனால இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்துருக்காங்கப்பா. நிறைய தேவைகள் இருக்கு. சில குடும்பத்துல தனிமையில இருக்காங்க, யாருமே இல்லப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான்ப்பா. ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் செல்போன்ல அடிமையா இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். பாவத்துல அக்கிரமத்துல விழுந்து போயிடக்காங்கப்பா. கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. விக்கிர வழிபாடுல மாந்திரியத்துல பிள்ளி சுயத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்குங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரேஸ்ல எல்லாம் பொல்லாத சபிக்கப்பட்ட எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்பட்டு போடும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் மீட்டெடுங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழ் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தேவன் அருளிய அப்ப யூடியூப் சேனல் அப்பாவுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்க எல்லாருடைய பேர் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. இந்த கிருபை தாங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. கடன்ல யாரெல்லாம் கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடுவோம். துதி கன மகிமையெல்லாம் முருகே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்துள்கள். கர்த்தருடைய வரிகளை நாம் எல்லாரும் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.